வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, நம்ம வந்து தமிழ் நியூ சிலபஸ் பேஸில் தான் வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம். அதில் வந்து இந்த வீடியோ பதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, அழகு 3ல் வந்து எழுதும் திறன் டாப்பிக்கில் வந்து 15 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த 15 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு 5 days to ஒரு 6 days வந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். டாபிக்ஸ் வந்து சின்ன டாபிக் தான் எல்லாமே. 1 or 2 டாபிக்ஸ் தான் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் மற்ற எல்லா டாப்பிக்குமே வந்து பேசிக்காக ஈஸியாக தான் இருக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இந்த வீடியோ பதிவு வந்து நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இல்லைனா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொடர் வகைகளிலிருந்து ஒருமைப்பன்மை வரைக்கும் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, மரபு தமிழ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ மரபு தமிழை வந்து 2 கிளாஸில் தான் வந்து பார்க்க போகிறோம். எப்படின்னா, திணை மரபில் இருந்து தொகை மரபு வரைக்கும் ஒரு கிளாஸ் ஆகும். நிறுத்தல் குறியீடுகள் வந்து தனி கிளாஸாக வந்து பார்க்க போகிறோம். மேலே இருக்கிறதெல்லாம் ஒரு கிளாஸ், கீழே இருக்கிறது வந்து செகண்ட் கிளாஸ் எடுக்க போகிறோம். இந்த வீடியோ பதிவில் வந்து திணை மரபு கீழே வந்து உயர்திணை அக்ரேன்னு சொல்லி 2 திணை இருக்குது. இந்த உயர்திணை என்னென்னா, இந்த உயர்திணை கீழே தான் வந்து பால் மரபு வருது. இந்த பால் மரபு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்திணை கீழே வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால் வந்து வருது. நெக்ஸ்ட் இந்த வந்து அக்ரிணை கீழே வந்து ஒன்றன் பால் பலவின் பால் வருது. உயர்திணைனா ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரிணைனா ஒன்றன் பால் பலவின் பால். நெக்ஸ்ட்டு காலம் வந்து தனியாக வந்து தன்மை முன்னிலை பலர்க்கைன்னு சொல்லிட்டு வரும், அது வந்து தனியாக பார்ப்போம். மரபுலேயே வந்து இப்போ தமிழ் மரபுலேயே வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் எங்கே கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு, இந்த 4 டாப்பிக்கில் தான் வந்து அதிக கொஷின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரலாம். லாஸ்ட்டில் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சரும் அடுத்து நம்ம ஓன் எடுத்த கொஷின் அண்ட் ஆன்சரும் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து கிளாஸுக்குள்ளே போகலாம். பாருங்க, திணை வந்து 2 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உயர்திணை, அக்ரிணை. உயர்திணைனா 6 அறிவு உடைய மக்களை உயர்திணை என்பர். அக்ரிணைனா உயிரற்ற பொருட்களை அக்ரிணை என்பர். அக்ரிணை வந்து அல்திணைன்னு சொல்லியும் கூறலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பால் வந்து 5 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இதெல்லாம் வந்து சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க ஒரு பேசிக்காக. இதில் இருக்க சப் டாபிக் தான் வந்து கீழே வந்து பார்க்க போகிறோம். திணையின் உட்பிரிவே வந்து பால்னு சொல்கிறாங்க. பால் என்பதன் பொருள் வந்து பகுப்பு இல்லைனா பிரிவு. உயர்திணையின் பிரிவுகள் பார்த்திங்கன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால். அதே அக்ரிணையின் பிரிவுகள் வந்து ஒன்றன் பால், பலவின் பால். இது வரைக்கும் பேசிக்காக தெரிஞ்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிளோட பார்த்துட்டு வரலாம். உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் பாருங்கள். வீரன், அண்ணன், மருதன் வந்து ஆண்பால். மகள், அரசி, தலைவிலாம் வந்து பெண்பால். அதே மக்கள், பெண்கள், ஆடவர் இதெல்லாம் பலர்பால். பசங்களை பற்றி சொன்னால் ஆண்பாலும், பெண்களை பற்றி சொன்னால் பெண்பால்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆண்கள்லேயே வந்து ஒரு 4-5 பேர் இருந்தால் அது வந்து பலர்பாலாகவும், இல்லை வந்து ஒரு கூட்டமாக பன்மையில் முடிஞ்சால் அவங்க வந்து பலர்பால் வந்து முடிவாங்க. ஒருத்தருக்கு மேலே யார் இருந்தாலும் வந்து பலர்பால். ஒருத்தருக்கு மேலே யார் இருந்தாலும் ஒரு 4-5 பேர் சேர்ந்தாங்கன்னா அவங்கள வந்து பலர்பால்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள் பார்ப்போம். அடுத்தது, அக்ரிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால் ஆகும். எடுத்துக்காட்டு பாருங்கள், யானை, புறா, மலையெல்லாம் வந்து ஒன்றன் பால். ஏன்னா இது வந்து ஒரு உயிரினம் தான் குறிக்கிது. நெக்ஸ்ட்டு பார்த்துங்க, அக்ரிணையில் வந்து பலவற்றை குறிப்பது பலவின் பால். பசுக்கள், மலைகள். பசுகள் வந்து 4-5 ஒரு கூட்டமாக இருந்தால் அது வந்து பலவின் பால்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பேசிக்காக வந்து உங்களுக்கு பால் பகுப்பில் வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பாலுக்கும் ஒன்றன் பால், பலவின் பாலுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். நண்பர்களே, நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. நம்ம ஜிஎஸ் நோட்ஸோட சாம்பிள் பேஜஸ் அண்டு கொஷின் ஆன்சர்லாம் வந்து நம்ம டெலகிராம் சேனல் தான் வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் வந்து டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ மேலே பார்த்தாங்கள்ல, அதோட சிம்பிளாக வந்து ஒரு பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பால் 5 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அடுத்து வந்து அக்ரிணை பாருங்கள். அக்ரிணை உயர்திணைன்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. அக்ரிணையில் வந்து ஒன்றன் பால் பலவின் பால் இருக்குது. ஒன்றன் பால் கீழே பாருங்கள். ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால், ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பலவின் பால். ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கல் பசு வந்து ஒரு பொருளை குறிக்குது. அதே பல பொருள்னா மண்புழுக்கள் பசுக்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து 5th கீழே தான் இந்த லெசன், இந்த டேபிள் வந்து 5th கீழே தான் ஒரு லெசன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்பால் வந்து ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால், ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால், ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களை குறிப்பது பலர்பால். ஆண்பால் எக்ஸாம் வந்து மாணவன் செல்வன், ஆதனி மாணவி, மாணவர்கள் மக்கள். நெக்ஸ்ட் வந்து காலம் சொன்னல மூவிடங்கள் யாவை. காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்மை முன்னிலை படர்க்கைன்னு சொல்லியிருக்கு, மூவிடங்கள்னு சொல்லிட்டு. அதோட வந்து வினையும் எடுத்துக்காட்டும் வந்து பார்த்துட்டு வரலாம். தன்மை பெயர்களில் வந்து நான், யான், நம், யாம். அது தம்மை பெயரில் வந்து வினைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்தேன், வந்தோம். அதே முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னிலை பெயர் வந்து நீ, நீர், நீவீர், நீங்கள்னு சொல்லியிருக்கு. அதே முன்னிலை வினைகள் பார்த்திங்கன்னா நடந்தாய், வந்தீர், சொன்னீர். முன்னிலை வினை பெயர்களில். அதே படர்க்கை பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவன், அவள், அவர். அதே படர்க்கையில் வந்து வினைகள் பார்த்திங்கன்னா வந்தான், சென்றான், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன. இதுதான் வந்து படர்க்கை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வளாநிலை. இது வந்து 10th வந்து கொடுத்துருக்காங்க நியூ புக்கில் வந்து. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும். பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் தான் வந்து வளாநிலை. வளாநிலை பார்த்திங்கன்னா 7 வகைப்படும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபுன்னு சொல்லியிருக்கு. அடுத்து வந்து வலுநிலை. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலுநிலை எனப்படும். வலுநிலையும் வந்து 7 இருக்குது. திணை, பால், இடம், காலம், வினா, விடை, மரபுன்னு சொல்லிட்டு அதே தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வந்து இலக்கண முறைப்படி பேசுவது, இது இலக்கண முறையின்றி பேசுவது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்திங்கன்னா வலுவுக்கும் வளாநிலைக்குள்ள வித்தியாசம் தான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், திணையில் எடுத்துக்காங்க. இப்போ அந்த மேலே 7 பார்த்துங்கள்ல, அதில் இருக்க 7க்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க போகிறோம். திணை செலியன் வந்தது, இது வலு. அதே வந்து வளாநிலை முறைப்படி இலக்கண முறைப்படி எப்படி பேசலாம்னு பார்த்தீங்கன்னா செலியன் வந்தான். இடத்துல வந்து நீ வந்தே, நீ வந்தேன், நீ வந்தாய். காலத்தில் வந்து நேற்று வருவான். இது வந்து நேற்று வந்தான்னு சொல்லித்தான் சரியானது. வினா ஒரு விரலை காட்டி சிறிதோ பெரிதோ என்று கேட்டல். அதே வளாநிலையில் பார்த்தீங்கன்னா 2 விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல். நெக்ஸ்ட் விடை பாருங்க. கண்ணா எங்கே இருக்கிறாய் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். அதே வளாநிலையில் இலக்கண முறைப்படி பார்த்தீங்கன்னா கண்ணா எங்கே இருக்கிறாய் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல். நெக்ஸ்ட் மரபு 7வது பாருங்க. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். புள்ளியில் இல்லு பக்கம் அது வந்து புள்ளி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல். இதுதான் வந்து மரபு. தோட்டம் கொடுத்துருக்காங்க, தோட்டம் வரக்கூடாது. இது நாம் சொல்கிறது பேச்சு வழக்கில் வந்து அந்த வலு. வளாநிலைனா இலக்கண முறைப்படி பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வலு அமைதி வந்து பாருங்கள். இலக்கண முறைப்படி பிழைவுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலு அமைதி. அது பிழையாக இருந்தாலும் அது வந்து ஆசிரியர்களால் வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஒரு இலக்கண முறைப்படி பார்த்திங்கன்னா ஒரு சொல் வந்து பிழையாக இருக்குது, அப்பயும் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளிருக்காங்க. அதுதான் வந்து வலு அமைதி. வலு அமைதி வந்து 5 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா திணை, பால், இட, காலம் மற்றும் மரபுன்னு சொல்லி 5 இருக்குது. இது 5 வந்து என்னென்னு பார்க்கலாமாங்க. திணை வந்து பாருங்கள். என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது
திணை வலு அமைதியாகும். இங்கு உவப்பின் காரணமாக அஃறிணை உயர்தனையாக கொல்லப்பட்டது. அஃறிணை வந்து இங்கே உயர்தனையாக கொண்டிருக்காங்க. இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்காங்க. பேசிக்காக வந்து நீங்களாக வந்து ஓனாக போடக்குள்ள தப்பாகிடும். ஏன்னா இது வந்து அஃறிணைன்னு சொல்லியிருக்கிறதுனால வந்து அப்படியே போட்டுருவீங்க. நீ நேராக பார்க்கல ஒரு சில பாயிண்டில் வந்து புத்தகத்தில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து பால் பாருங்கள். வாடா ராசா வாடா கண்ணா என்று தம் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வளர்மதி ஆகும். இங்கு உவர்ப்பின் காரணமாக பெண் பால் ஆண் பாலாக கொல்லப்பட்டது. நெக்ஸ்ட் இடம். மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இட வலு அமைதி ஆகும். நெக்ஸ்ட் காலம் பாருங்க. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும். வருகிறார் இல்லை வருவார்னு சொல்லியிருக்கணும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை. ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மையை நோக்கி கால வலு அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மரபு பாருங்க. கத்தும் குயிலோசை சற்று வந்து காதில் பாட வேணும். இது வந்து ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பாரதியார். குயில் கூவும் என்பதே மரபு. குயில் கத்தும் என்பது மரபு வலு ஆகும். குயில் கூவும் தான் சரி, ஆனால் வந்து கத்தும் குயிலோசைன்னு சொல்லியிருக்காங்க. அதான் மரபு வலுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கு கவிதையில் இடம்பெற்றிருப்பதால் இது மரபு வலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து மரபு சொற்கள் பார்ப்போம். நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. மரபு சொற்கள் பறவைகள், விலங்குகள் முதலியான உயிரினங்களின் ஒலிகளையும் அவை ஒலிக்கும் முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டுமென முன்னோர் கூறி மரபினை தொன்று தொட்டு பின்பற்றி வருகின்றன. ஃபஸ்ட்டே வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இப்படி தான் கூறணும்னு சொல்லி ஒரு வழிமுறையை வந்து வகுத்து அமைச்சிருக்காங்க. அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒலி மரபு சொற்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். நண்பர்களே, ஒரு சில வார்த்தை வந்து ரிப்பீட்டான சொல்லே வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம 5th வந்து 12th வரைக்கும் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் எடுத்துருக்கனால வந்து ஒரு சில வார்த்தை வந்து மேக்ஸிமம் வந்து 2த்தில் இருக்கிறது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலதால் நம்ம இரேஸ் பண்ணிட்டோம். ஒரு சில வேர்ட்ஸ் வந்து அப்படியே இருக்கும். பாருங்க, ஒலி மரபு சொற்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். குரங்கு அலப்போம், குயில் கூவும். கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கக்குள்ள வந்து உங்களுக்கு எப்படின்னு ஈஸியாக புரியும். எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆடு கத்தும், சிங்கம் கர்ஜிக்கும் இல்லைன்னா முழங்கும், நாய் வந்து குரைக்கும், புலி வந்து உருமும், யானை பிளிரும், மயில் வந்து அகவும், ஆந்தை அலரும், பாம்பு சீரும். விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள் வந்து பார்க்க போகிறோம். ஆட்டுக்குட்டி, கோழி குஞ்சு, குதிரை குட்டி, குரங்கு குட்டி, மான் கன்று, நாய் குட்டி, எருமை கன்று, கழுதை குட்டி, யானை கன்று, சிங்கம் குருளை, புலி வந்து புலிப்பரல், கீரி பிள்ளை, அணிர் பிள்ளை, பூனை குட்டி, பன்றி குட்டி, எலிக்குட்டி. இல்லை எது வந்து குட்டி, எது வந்து கன்று, எது வந்து பரல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வினை மரபு சொற்கள். அன்பு எய்தார், ஆடை நெய்தார், சோறு உண்டான், கூடை முடைந்தார், முறுக்கு தின்றாள், பூ பறித்தாள், மாத்திரை விழுங்கினான், நீர் குடித்தான், சுவர் எழுப்பினான், பால் பருகினான். ஒரு வினை வந்து அங்கே நடக்குது, அதனால் வந்து இது வினைமரபு சொற்கள். நெக்ஸ்ட்டு வந்து தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள். மாப்பழ வாழை வந்து இலை, ஈச்சம் தென்னை பனை வந்து ஓலை, அவரை கத்திரி முருங்கை வெள்ளரி வந்து பிஞ்சுன்னு சொல்லுவாங்க, கரும்பு கேழ்வரகு சோளம் வந்து தட்டை, நெல் புல் திணை வந்து தாள். நெக்ஸ்ட் வந்து பூச்சிகள் பறவைகள் விலங்குகள்.
இருப்பிட மரபுச் சொற்கள் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கெல்லாம் கரையான் புற்று, மாட்டு தொழுவம், கோழி பண்ணை, குதிரை கொட்டில், குருவி கூடு, சிலந்தை வலை, நண்டு வலை, ஆட்டுப்பட்டி, எலி வலை, யானை கூட்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பறவைகளின் ஒளிமரபு வந்து பார்க்க போகிறோம். ஆந்தை வந்து அலறும், காகம் வந்து கரையும், சேவல் வந்து கூவும், குயிலும் கூவும், கூகை வந்து குளரும், கோழி வந்து கொக்கரிக்கும். சேவல் கூவும், கோழி வந்து கொக்கரிக்கும். ஒரு சில நண்பர்கள் வந்து இதே டிஃப்ரென்ஸ் இல்லாமல் வந்து கூவுன்னு சொல்லி போட்டு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து புறா குணுங்கும், மயில் அகவும், கிளி வந்து பேசும். நெக்ஸ்ட் வந்து தொகை மரபில் வந்து ஒரு சில இது பாருங்கள். மக்கள் கூட்டம், நிறை, ஆட்டு மந்தை. இதுதான் தொகை மரபான சொற்கள். நெக்ஸ்ட்டு வந்து வினை மரபு பாரு. நெக்ஸ்ட்டு வந்து வினை மரபு தான் வந்து பார்க்குறோம். சோறு உண், தண்ணீர் வந்து குடி, பூ கொய், சுவர் எழுப்பு, பானை வனை, முறுக்கு தின், கூடை முடை, இலை பறி, பால் வந்து பருகுன்னு சொல்லி வினை மரபு. நெக்ஸ்ட்டு வந்து ஒளி மரபு வந்து பார்ப்போம். ஆடு கத்தும், ஆந்தை அலரும், எருது எக்களமிடும், காகம் வந்து கரையும், குதிரை வந்து கனைக்கும், கிளி வந்து பேசும், புலி வந்து உருமும், சேவல் வந்து கூவும், பூனை சீரும், புறா வந்து குணுகும், குரங்கு வந்து அலப்பும், குயில் வந்து கூவும், சிங்கம் முழங்கும், கூகை குளரும், நரி பார்த்திங்கன்னா ஊளையிடும், கோழி கொக்கரிக்கும், யானை பிளிரும், மயில் அகவும், எலி வந்து கீச்சிடும், வண்டு முரளும். நெக்ஸ்ட்டு வந்து வினை மரபு. அன்பு எய்தார், ஆடை நெய்தார், உமி கருக்கினாள், ஓவியம் புடைந்தான், கூடை முடைந்தார், பூ பறித்தாள், மரம் வெட்டினான், சுவர் எழுப்பினான், செய்யுள் இயற்றினான், சோறு உண்டான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான், மாத்திரை விழுங்கினான், முறுக்கு தின்றான். அங்கே வந்து ஒரு வினை வந்து நடக்கிறதுனால வந்து அது வினை மரபாக சொல்கிறாங்க. பாருங்கள், எய்தார், நெய்தார், பறித்தாள், அதெல்லாம் ஒரு வினை, அதனால் வந்து வினை மரபாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து விலங்குகளின் வாழிடங்கள். ஆட்டு பட்டி, குதிரை கொட்டில், கோழி பண்ணை, மாட்டு தொழுவம், யானை கூட்டம், வாத்து பண்ணை. இதெல்லாம் வந்து விலங்குகளின் வாழிடத்தோட இடங்கள். இப்போ தான் நம்ம பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஊர் சைடு எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணை வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது வந்து வலு, அதே வளநிலையில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு தொழுவம் தான் வந்து சரியான இது. நெக்ஸ்ட்டு வந்து விலங்கு பறவை இனங்களின் ஒளிமரபு வந்து பார்க்குறோம். விலங்கும் பறவையோட இனங்களின் ஒளிமரபு. ஆந்தை அலறும், கழுதை கத்தும், காகம் கரையும், மயில் அகவும், யானை வந்து பிளிரும், குதிரை வந்து கனைக்கும், கிளி கொஞ்சம் இல்லைனா பேசும். கொஞ்சம்னு சொல்லலாம், இல்லை பேசும்னு சொல்லலாம். 2 ஆப்ஷன்ஸ், 11 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நரி ஊளையிடும், புலி வந்து உருமும், குயில் கூவும், கோழி வந்து கொக்கரிக்கும், சிங்கம் வந்து முழங்கும் இல்லைனா கர்ஜிக்கும். தாவர உறுப்பு பெயர்கள் வந்து பாருங்கள். ஈச்ச ஓலை, சோள தட்டை, மாவிலை. நெக்ஸ்ட்டு வந்து தென்னம் ஓலை, வாழை இலை, மூங்கில் இலை, கமுங்கம் கூந்தல், பனையோலை, பலா இலை, நெத்தாள். காய்களின் இலைநிலை வந்து பார்ப்போம். காய்களின் இலைநிலை. அவரம் பிஞ்சு, தென்னங்குரும்பை, மாவடு, முருங்கை பிஞ்சு, வாழை காய்ச்சல், வெள்ளரி பிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம். ஆலாங்காடு, கம்பங்கொல்லை, பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு, சோளக்கொல்லை, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு, தேயிலை தோட்டம்,
பூந்தோட்டம். நெக்ஸ்ட் வந்து பொருள்களின் தொகுப்பு. ஆட்டு மந்தை, திராட்சை குலை, மாட்டு மந்தை, கற்குவியல், வேளாங்காடு, யானை கூட்டம், சாவி கொத்து, பசு நிறை, வைக்கப்போர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொருள்களுக்கு ஏற்ப வினை மரபு தான் வந்து பார்க்க போகிறோம். சோறுனா உண், பழம்னா தின், கோலம் இடு, தீனா மூட்டு, நீர்னா குடி, பால்னா பருகு, பாட்டுனா பாடு, தயிர்னா கடை, கவிதைனா இயற்று, விளக்கைனா ஏற்று, படம்னா வரை, கூரைனா வெய். இங்கே பொருளுக்கேற்ற வினை மரபுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பொருள் இருக்குது, அது என்ன வினை மரபுன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து சொற்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதுதல். அது பாருங்கள். தெளிவும் எளிமையும் உடைய மொழிநடை சிறந்ததாகும். ஆகவே வாக்கியத்தில் சேர்த்தெழுத வேண்டிய சொற்களை சேர்த்தும் பிரித்தெழுத வேண்டிய சொற்களை பிரித்தும் எழுதல் வேண்டும். வேற்றுமை உறுப்புகளை பிரித்தெழுதக்கூடாது. எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்பணி முருகன் ஆல் செய்யப்பட்டது. இது தவறு. இப்பணி முருகனால் செய்யப்பட்டது. முருகனால் இது வந்து சேர்த்தெழுதணும். முருகன் ப்ளஸ் ஆல் இல்லாமல் முருகனால், இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு வந்து தாய் ஓடு அறு சுவைப்போம். இது வந்து தவறு. தாயோடு அறு சுவைப்போம். தாயோடு வந்து சேர்த்து எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து இடைச்சொல்லை பிரித்தெழுதக்கூடாது. சான்றோரும் உண்டுகொள், இது தவறு. சான்றோரும் உண்டுகொள், இங்கே வந்து சான்றோருக்கு அந்த ஒரு பேஸ் வரணும். சான்றோரும் உண்டுகொள், உண்டுகொள் தான் வந்து சேர்த்து எழுதணும். இது சரி. நெக்ஸ்ட்டு வந்து உடம்படு மெய்களை பிரித்தெழுதக்கூடாது. எக்ஸாம்பிள் பாருங்கள். மான்கள் நீர் குடித்தன, இது தவறு. மான்கள் நீர் குடித்தன, இதுதான் சரி. நீர் குடித்தன வந்து சேர்த்து எழுதணும். பாய் குதிரை, இது வந்து பாய் குதிரைன்னு இருக்குது. இது வந்து எப்படின்னா பாய் குதிரைன்னு சொல்லி சேர்த்து எழுதணும். செந்தமிழ் அப்படின்னு இருக்குது. செந்தமிழ்னு வந்து சேர்த்து எழுதணும். இதுதான் சரி. நண்பர்களே, இப்போ மேலே பார்த்துங்களா, அதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, புக் பேக் பின்னாடி ஒரு சில கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்ப்போம். அதுக்கு அந்தாட்டம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஒரு 20 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு வரலாம். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கோழி கொக்கரிக்கும். கூம்னா வந்து சேவல். பால் வந்து பருகு. சோறு உண். முறுக்குனா தென். பூ வந்து கொய். இலைனா பறி. ஆனா நிறை. சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தாள். இதில் வந்து என்ன தவறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேவல் கூவும் சத்தம் கேட்டு கயல்விழி கண் விழித்தாள். நெக்ஸ்ட் வந்து பூ பறிக்க நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றாள். இதில் வந்து என்ன பாருங்க, பூ கொய்ய நேரமாகிவிட்டதை அறிந்து தோட்டத்திற்குள் சென்றாள். அங்கு மரத்தில் குயில் வந்து கரைந்து கொண்டிருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கு மரத்தில் குயில் கூவிக்கொண்டிருந்தால் சரி. நெக்ஸ்ட் வந்து பூவை பறித்தவுடன் தோரணம் கட்ட மாவிலையையும் கொய்து கொண்டு வீட்டிற்கு திரும்பினாள். இதில் வந்து கொய்துன்னு வரக்கூடாது. பூவை கொய்தவுடன் தோரணம் கட்ட மாவிலையுடன் பறித்து கொண்டு வீடு திரும்பினாள். நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ்ட்டு. அம்மா தந்த பாலை குடித்துவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். அம்மா தந்த பாலை பருகிவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். நெக்ஸ்ட் வந்து ஒலி மரபு பாருங்கள். சிங்கம் வந்து முழங்கும். அணில் கீச்சிடும். மயில் அகவும். மயில் வந்து அகவும், குயில் வந்து கூவும், குரங்கு வந்து அலப்பும். இதோட வந்து புக் பேக்கும் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம்.
மேக்ஸிமம் நம்ம கொஷின் படித்து ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுக்குறேன். இப்போ மேலே தான் பார்த்துட்டு வந்தோம். அதனால் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிய வாய்ப்பு இருக்குது. கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிய வாய்ப்பு இருக்குது. கொஷின் படித்து ஒரு 2 செகண்ட் டு 3 செகண்ட் டைம் கொடுக்குறேன். அந்த டைமுக்குள்ளேயே வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின்னா 1 நம்பர் போட்டு பக்கம் வந்து ஏவா பியா என்ன ஆப்ஷனோ அதோட இது மட்டும் போடுங்க. ஃபுல்லாக போடணும் அவசியம் இல்லை. ஏபிசி ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து ஏவாக இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து 1ன்னு போட்டு ஏன்னு போட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கிளாஸஸ் வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு லாஸ்ட் வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்க்குறாங்கன்னா அதில் மேக்ஸிமம் வந்து நம்ம ஆன்சர் சொல்லிடுவோம். எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் சொல்லிடுவோம். ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்போம். அந்த டைமுக்குள்ளே வந்து ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கும் வந்து இப்போ நமக்கும் வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம கிளாஸ் மூலமாக வந்து இவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகிட்டு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் கொடுக்குற கொஷின்ஸ்லாம் அந்த ரெஸ்பான்ஸ் இல்லைனா கொஞ்சம் வந்து வருத்தமாக தான் இருக்கும். இப்போ மேக்ஸிமம் நம்ம கொடுக்குறாங்கன்னா அந்த கொஷினுக்கு வந்து ஒரு ஆர்வமாக வந்து ஆன்சர் வந்து பண்ண பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் வந்து இப்போ வரைக்கும் வந்து கிளாஸ் வந்து எடுத்துருக்கோம். ஒரு 25 மினிட்ஸ் பக்கம் வந்து கிளாஸஸ் எடுத்துருக்காங்கன்னா அதில் என்ன வந்து புரிஞ்சிருக்கு உங்களுக்கு, என்ன வந்து கவனிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கொடுக்குற கொஷினில் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொடுக்குற கொஷினுக்கு வந்து ஒரு 3 செகண்ட் டு 4 செகண்ட் வந்து டைம் கொடுக்குறோம். ஒவ்வொரு கொஷினுக்கு படிச்சுட்டு கேப் விடுறோம். அதில் வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின், கூவும் என்ற ஒளி மரபுடன் தொடர்புடைய பறவை எது? ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா டி, ஏ மற்றும் பி. ஏ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேவலும் கூவும், குயிலும் கூவும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஷின் பார்ப்போம். பொறுத்துக. கோழி கொக்கரிக்கும், மயில் வந்து அகவும், கிளி வந்து பேசும், கூகை வந்து குளரும். இப்போ ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 4th, செகண்டு வந்து 3rd, அப்புறம் ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் வந்து கொஷின் 3rd, புறா ஒளிமரபை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து பி, குணுகும். குயில் கூவும், ஆந்தை அலரும். கொஷின் நம்பர் 4, மரபு பிழை அற்ற தொடரை குறிப்பிடுக. இது வந்து 2022 குரூப் 4 வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சி, கூகை குளரும். ஏ வந்து கூவும் கொடுத்துருக்காங்க. குயில் கூவும், புறா குணுகும், ஆந்தை அலரும். இந்த கூகை வந்து குளரும். இந்த கொஷின் முடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து கேப் விட்டுருக்கோம். ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து தப்போ ரைட்டோ ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் நம்ம ஆன்சர் சொல்லக்குள்ளே திருத்திக்காங்க. பிழை திருத்தம் செய்க. இது வந்து குரூப் 2, இது வந்து குரூப் 4 வந்து 2024 வந்து போன வருஷம் கேட்டிருக்காங்க. பிழை திருத்தம் செய்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, மயில் அலரும், குயில் கூவும், ஆந்தை அகவும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனில் அப்படி இல்லை, மயில் வந்து அகவும். பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு. செகண்டும் 3லேயும் மயில் அகவும். நெக்ஸ்ட்டு வந்து குயில் கூவும், குயில் வந்து அலராது, குயில் கூவும். இப்போ நீங்கள் இது ரெண்டுத்துலேயே வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆன்சர் வந்து சி தான், ஆந்தை அலரும். கொஷின் நம்பர் 6, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஆன்சர் சி, நரி ஊளையிடும், குரங்கு தான் அலப்பும், மயில் அகவும். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 7 பாருங்கள். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. புலிக்கு வந்து கேட்குறாங்க. மரபு பிழையற்றது வந்து புலிக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி, புலி பரல். கொஷின் நம்பர் 8, மரபு பிழையை நீக்குக. மயில் கத்த குயில் பாடியது. ஆன்சர் வந்து மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மயில் அகவ, குயில் கூவியது. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 9, கீழ்காணும் மரபு தொடர்களில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்கவும்.
ஆன்சர் ஏ ஆட்டு மந்தை. இதுதான் வந்து பொருந்தாதது. ஆந்தை அலரும், மயில் அகவும், குயில் கூவும், இது மூணுமே சரி. ஆடு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆடு கத்தும். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 10 பாருங்கள். காகத்தின் ஒலி மரபை தேர்வு செய்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா காகம் கரையும். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 11 பாருங்கள். மாணவர்கள் கட்டுரை எழுதும் போட்டியில் பங்கு கொடுத்தனர். கோடிடப்பட்ட சொல் எந்த பால் வகையை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. மாணவர்கள் தான் கேட்குறாங்க. மாணவர்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டி பலர்பால். மாணவன் இருந்தால் ஆண்பால், மாணவர்கள்னு இருக்கிறதுனால பலர்பால். நெக்ஸ்ட்டு வந்து 12th கொஸ்டின். சூர்யா அமுதன் அப்படின்னு கொடுத்துருக்குன்னா வந்து ஆண்பால் தான். சூர்யானா ஒரு பையனத்தை குறிக்குது. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 13. குரங்கு என்ற சொல் பன்மையாக மாறினால் எந்த பால் வகையை காட்டும்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி பலவின் பால். குரங்கு இருக்கிறது குரங்கள்னு சொல்லி மாறினா பலவின் பால். அதே குரங்கு ஒருமையில் இருந்தால் ஒன்றன் பால். கொஷின் நம்பர் 14. நீண்ட கூந்தல், கையில் வளையல், நெற்றியில் பொட்டு அணிந்தவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா டி பெண் பால். கொஷின் நம்பர் 15. ராமனும் அவர் நண்பர்களும் மீன் பிடிக்க சென்றனர். மேல்காணும் சொல்லில் பால் வகை வந்து கேட்குறாங்க. ராமன் மட்டும் போனால் அது வந்து ஆண் பாலில் வரும். இப்போ ராமனும் அவர் நண்பர்களும் இருக்கிறதுனால வந்து பலர்பால். கொஷின் நம்பர் 16. நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்லுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி மரபு. கொஷின் நம்பர் 17. யானை வந்து ஆன்சர் பி பிளிரும். ஆடு கத்தும், குயில் கூவும், ஆந்தை அலரும். கொஷின் நம்பர் 18. ஆந்தை அலரும் என்பது. ஆன்சர் ஏ ஒளிமரபு. ஆந்தை அலறுனா சவுண்டு தான் போடுது, அதனால் வந்து ஒளிமரபு. கொஷின் நம்பர் 19. புலியின் இளமை பெயர். புலியின் இளமை பெயர் என்ன? ஆன்சர் வந்து ஏ புலி பரல். கொஷின் நம்பர் 20. பூ பறித்தாள் என்பது. ஆன்சர் வந்து மேக்ஸிமம் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா கொஷினுக்கும். இதோட ஆன்சர் வந்து ஏ வினை மரபு. பூ பறித்தாள் வினை மரபு. நண்பர்களே, இதோட வந்து இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இங்கே பாருங்கள், சிலபஸ் வைஸில் வந்து பார்த்தீங்க. இப்போ சிலபஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா எழுதும் திறனில் வந்து அழகு 3 வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடர் அமைத்தல் இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது அழகு 3 வந்து ஒரு தனி பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோ பதிவு கீழே வந்து கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்துருக்குங்கன்னா மரபு தமிழில் வந்து திணை மரபில் வந்து உயர்திணை அக்ரிணை அது பார்த்தாச்சு. பால் மரபில் வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால் இதுவும் பார்த்தாச்சு. காலம், இளமை பெயர்கள், ஒளிமரபு, வினைத்தொகை, தொகை மரபு இது வரைக்கும் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறுத்தல் குறியீடு தான் வந்து பார்க்கணும். இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தரலாம். இதை பார்த்துட்டா வந்து ரோமன் லெட்டர் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது வந்து பார்க்குறது வந்து பெரிய டாபிக் மாதிரி. இந்த சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தியாக கொடுத்துருக்கனால வந்து ஒரு 2 லைன் 3 லைன் கொடுத்துருக்கனால வந்து பெருசாக தெரியும். ஆனால் வந்து சிம்பிளான டாபிக் தான், ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து தொடர் வகைகளும், செய்வினை, செய்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை இதுதான் வந்து பெரிய டாபிக் இருக்கிறதுல. இந்த அழகு 3லேயே வந்து பெரிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொடர் வகைகளும், செய்வினை, செய்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை தான் வந்து பெரிய லெசன். இது வந்து ஒரு 2 கிளாஸில் 3 கிளாஸாக வந்து பிரிச்சதை தான் வந்து எடுக்க முடியும். நிறுத்தல் குறியீடு வந்து பார்த்துடலாம். அதுக்கு அந்தாட்ட வந்து இதில் வந்து பார்ப்போம். ஒருமை பன்மை வந்து ஏற்கனவே யூனிட் 1 வந்து கொடுத்துருக்கோம், அழகு 1 அப்லோட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் 2 1 தான், எதுவும் வந்து டிஃப்ரென்ஸில் இல்லை, அதுதான் கொடுப்போம் இதுலேயும். அதனால் வந்து அதுவே பாருங்கள். இன்னொரு 4 கிளாஸ் இருந்தால் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அழகு 3 வந்து கம்ப்ளீட்டட். 15 கொஷின்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கிற மாதிரி. கொஷின் மட்டும் அப்பப்போ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ ஜிஎஸ் நோட்ஸ் எந்த அப்டேட் ஆனாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெலகிராம் சேனல் தான் வந்து அப்லோட் பண்ணுவோம்.
இப்போ டெஸ்ட் பேட்சே புதுசாக வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் அது வந்து நம்ம டெலகிராம் சேனல் தான் ஃபஸ்ட் அப்டேட் அங்கே தான் கிடைக்கும். அப்புறமேட்டுக்கு 1 or 2 days கழிச்சு தான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். நம்ம கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சஜஷன் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பின்னாடி வந்து பெல் பட்டன் இருக்குது. அந்த பெல் பட்டனில் வந்து ஆல்னு போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லா வீடியோ நம்ம போடுற எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சஜஷனாக காட்டும். உங்களுக்கு ஜிஎஸ் நோட்ஸ் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். நோட்ஸோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. நம்ம நோட்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃப் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். தமிழுக்கு வந்து வந்து ஒரு 2 வீக்ஸில் மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் 1 or 2 வீக்ஸில் வந்து தமிழோட நோட்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம். நண்பர்களே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.